வணக்கம். இன்றைக்கியோட மார்க்கெட் அப்டேட்டு எல்லாம் இண்டிஸும் எனக்கு கொஞ்சம் சிவப்பு நேரத்தில் இருந்தது. நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டிஷாக 13 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு, மிட் கேப் ஒரு 30 பேசிஸ் டவுன், ஸ்மால் கேப் ஒரு 55 பேசிஸ் டவுன், மைக்ரோ கேப் 70 பேசிஸ் டவுன். இந்த ட்ரெண்டு பார்த்தால் என்ன தெரியுது உங்களுக்கு கிளியராக? இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிடி அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்க இன்றைக்கி விற்றுருக்காங்க. அது ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை பேனிக் செல்லிங்கா தெரியாது, பட் இன்றைக்கி அவங்க விற்றுருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக தான் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இருக்குது. 1000 ஸ்டாக் தான் மேலே போச்சு, 2000 ஸ்டாக்கு கிட்ட கீழே இறங்கித்து. அண்ட் செக்டர்லி பார்த்தீங்கனாலும் எந்த செக்டர் நீங்கள் நல்லா பண்ணலையோ, முக்கால்வாசி செக்டர் நல்லா பண்ணல, பட் ரொம்ப நல்லா பண்ணாதது வந்து டிஃபென்ஸு, ரியாலிட்டி, மெட்டல்ஸ், இதெல்லாம் தான் உங்கள் ரீட்டெயிலில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வாங்கி விற்குவாங்க. ஸோ அதுதான் அது கிளியராக தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் வந்தது, திரும்பி அந்த ஐஆர் ரிலேட்டட் செல் ஆஃப் வந்தது. அது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னா, பட் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் தெரியல, பட் எஃப்ஐயோட பிஹேவியரில் கொஞ்சம் தெரிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பாசிட்டிவாக 400 கோடி பயராக இருந்தாங்க. ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேஸாக எஃப்ஐஎஸ் இந்தியாவில் வாங்குறாங்க. ஃப்ரைடே ஒரு நாள், மண்டே நேத்தி ஜாஸ்தி இல்லை, நேற்றுக்கு ஒரு 250 கோடி, இன்றைக்கி ஒரு 400 கோடி. பட் விற்காமல் இருக்காங்களே, அதே பெரிய விஷயம், அது ஒன்று. பட் டிஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 400 கோடி வாங்கினாங்கன்னா இவங்க 400 கோடி விற்றுட்டாங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? என்னென்னா மேட்ச் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த ஏர்னிங் சீசனுக்கு வரைச்ச ஒரு கொஞ்சம் கேஷ் பேலன்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க டிஐஎஸ். ஸோ அதனால் டிஐஎஃப்ஐ ஆக்ஷனால் இன்றைக்கி பெருசாக மார்க்கெட் என்னது சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி எந்த செக்டர் நல்லா பண்ணிட்டு தான் ஐடி. ஏன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆனோடனே அந்த வேல்யூ பையிங் ஸ்டெப்பின் இறக்கி இன்றைக்கி 2% அப் இருந்தது. அண்ட் கன்சியூமர் டூரபிள் ஒரு 1% கிட்ட 0.85% அப்பாக இருந்தது. பட் மற்ற எல்லா செக்டருமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட். அண்ட் பிஎஸ்யூ பேங்க்கில் எப்பவும் போல் இந்த ப்ராஃபிட் புக்கிங் சினாரியோ கண்டினியூ ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் டேட்டாலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக மார்க்கெட்டை அசைக்கிற மாதிரி ஒரு டேட்டா இல்லை. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் அதே 101 கிட்ட இருக்குது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 4.5% கிட்ட இருக்குது. இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதே 6.25% கிட்ட இருக்குது. ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, இன்றைக்கி ஒரு 95க்கு கீழே வந்துடுச்சு. அது ஒரு நல்ல செய்தி. அது சிங்கப்பூரில் அந்த என்டிஎஃப் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்றைக்கி டாலர்ஸை விற்றுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் எங்கேயோ படித்தேன். ரைட். ஸோ பெருசாக எதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டை அசைக்கிற மாதிரி இல்லை. பட் ஃபிர் மார்க்கெட்டு இன்னமும் நெகட்டிவில் தான் எண்டாச்சு. நாளைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அதாக நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல, கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் நெகட்டிவாக, அது 6% மேலே இல்லை 6% கீழே அப்படி தான் மார்க்கெட் நடக்கும். ஏன்னா இன்னமும் கொஞ்சம் கீ டேட்டா அவைட்டட். நாளைக்கு நைட்டு ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட்ஸ் கமிட்டி இருக்கா, ஃபெட், அவங்களோட அந்த மினிட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஃபியூச்சர் எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி யோசிக்கிறாங்கிறது தெளிவாக கொஞ்சம் தெரியும். ரெண்டாவது, நாளைக்கு ஐஎம்டி மான்சூனோட அப்டேட் கொடுப்பாங்க புதன்கிழமை இல்லையா, அவங்க அதுவும் எதிர்பார்க்கணும். அண்ட் தேர்ஸ்டே மார்னிங்க்கு உங்களுக்கு டிசிஎஸ் ரிசல்ட் வரணும். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட்டில் ஒரு பெருசாக டைரெக்ஷன் வராப்பில் தெரியல. அதனால் இப்படியே கன்சாலிடேட்டிங் ஃபேஸ்லேயே தான் இருக்கும் மார்க்கெட்டு. அண்ட் ப்ராடர் மார்க்கெட்டில் இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஸ்டாக் திருப்பி ஏர்னிங்ஸ் நல்லா வந்து அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் கையில் கேஷ் இருக்கணும். ஐ திங்க் டொமஸ்டிக் இன்வெஸ்டரோட தாட்டு அப்படி தான் இருக்கிறாப்புல தெரியாது. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.